Hi, ma'am. என் நேம் செல்வநாயகி. நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருந்தேன். ஓகே. எனக்கு எல்லாமே ஓகே தான். பட் நான் குரூப் 4 எக்ஸாம்ல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். மேம் சொன்னாங்க என்னை விட உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎல் வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆமா சொன்னாங்கம்மா, ஆல்ரெடி மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்க குரூப் 4 எழுதுனீங்க இல்லையா, அதை பத்தி எதுவும் வரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு குரூப் 2க்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 600க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. இதுல வந்து உங்களுக்கு செப்டம்பர் 28 தான் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. ஆமா. இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாவே செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ நான் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். இப்போ என்ன பேட்ச் ஓபன்ல இருக்கு? இப்போ வந்து யுக்தி என்ற பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ஷெட்யூல் தான் வந்து. ஓகே ஓகே. இப்போ யுக்தினா என்ன மேம், எனக்கு கொஞ்சம் டீடைல்டா சொல்றீங்களா? யுக்தி பேட்ச் அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா, நீங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அதுல வந்து அதுலயே ஆல்ரெடி நீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இந்த மிஸ்டேக் வந்து நீங்க குரூப் 2ல பண்ணக்கூடாது அப்படின்றது தான். குரூப் 4ல இருந்து நிறைய டஃபஸ்ட் கொஸ்டின் அதுல நீங்க ஹேண்டில் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை விட இன்னும் டஃபஸ்ட் கொஸ்டின்ஸா உங்களுக்கு எடுத்துதான் 40 டேஸ்க்கான ஷெட்யூல் இது. ஓகேவா? இந்த ஷெட்யூல்ல நீங்க 40 டேஸ்க்கு நீங்க டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா குரூப் 2 வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே மேம். இப்போ டிஎன்பிஎஸ்சி இல்லாம வேற ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும்னா எனக்கு எது வந்து ஆப்டா இருக்கும்? உங்க குவாலிஃபிகேஷன் என்னமா? நான் பிகாம் முடிச்சிருக்கேன். ஓகே. பேங்கிங் சைடுலாம் நீங்க ட்ரை பண்றீங்களா? பேங்கிங்கா? ஓகே, எனக்கு பேங்கிங் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகேமா, பேங்கிங் பத்தி நான் சொல்றதை விட உங்களுக்கு பேங்கிங் டிஎல் வந்து இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேம். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஹாய் சார், என் நேம் செல்வநாயகி. இப்போதான் டிஎன்பிஎஸ்சி மேம் சொன்னாங்க நீங்க வந்து என்கொயரி சொல்லுங்க. ஓகே சார், எனக்கு பேங்கிங் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் சொல்றீங்களா? இப்போ பேங்கிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் நிறைய வரப்போகுது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. இப்போ ஐபிஎஸ் பிஓ கூட இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ நான் ஃபுல்லா தமிழ் மீடியம் தான் படிச்சேன். பேங்கிங்லாம் இங்கிலீஷா இருக்கும்னு சொல்றாங்களே, என்னால அதை ஈஸியா என்னால கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இதில் கிராமர் பார்ட்டாக தான் இருக்கும், பேசிக்காக தான் இருக்கும். இதுக்கான செஷன் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம். கோச்சிங் இது வந்து போயிட்டு தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஃப்ளோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது பிக்கப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ எனக்கு எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, பேங்கிங்க்கும் எஸ்எஸ்சிக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கொஞ்சம் இப்போ சொல்றீங்களா? பேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. இப்போ பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம 6 months கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? பட் ஆனால் இதில் எஸ்எஸ்சியில் ஜிஎஸ்ன்னு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அப்புறம் வந்து சயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ எஸ்எஸ்சி படிச்சா ரயில்வே எழுதலாம்னு சொல்றாங்க, அதெல்லாம் எழுதலாமா? அப்படி கண்டிப்பாக எழுதலாம். இப்போ எஸ்எஸ்சி இது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரயில்வேவும் கண்டிப்பாக எழுதலாம். இப்போ ரயில்வேல கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் இப்போ வரப்போகுது, செப்டம்பரில் வரப்போகுது. இப்போ டெக்னீஷியன் கூட அப்ளிகேஷன் இப்போ ஆன்கோயிங்கில் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே சார். ஓகே சார், எனக்கு நீங்க சொன்னீங்க, ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. நாளைக்கு நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகே மேம். தேங்க்யூ. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் பயிற்சி.